வித்தவுட் லைனிங் சாரி ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது மெயினாக வந்து நம்ம ஸ்லீவ் அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணும்பொழுது ஃபேஸிங் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக இருந்தால் நீட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதான் காமிக்கிறேன். நான் ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஹேண்ட் நீடில் வந்து நீங்கள் சிங்கிள் த்ரெட்டு போட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். டபுள் த்ரெட் தேவை கிடையாது. ஸோ சிங்கிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நாட் விளங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உள்பக்கமாக போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை நீங்கள் நீட்டாக அயன் 2 ஃபோல்டில் அயன் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி கீழே இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே ஃபோல்டுலேயும் மெட்டீரியலில் ஃபோல்டில் இதே மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டு பாருங்கள் கரெக்டாக இதே மாதிரி இங்கே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும் பொழுது இதோட குட் சைடுக்கு வந்து ஸ்டிச்சஸ் இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ இன்விசிபிள் ஸ்டிச்சை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது இல்லை, ஆனால் கொடுத்தா நீட்டாக இருக்கும். நம்ம மெஷின்லேயும் வந்து நெக்லைன் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. சாரி ப்ளவுஸோட நீட்னஸ் வந்து இல்லாமல் போகும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி நம்ம இன்விசிபிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த தையல் வந்து நம்ம சோம்பு தையல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு 2 ஸ்லீவுக்குமே இதே ஸ்டிச்சு தான். ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப், ஒரு பாயிண்ட்லேருந்து மற்ற பாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு லென்த் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஸ்லீவோடது. இதுக்கப்புறம் நான் ஃபேஸிங் எப்படி ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட நீட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெஷினோட புட்டில் வச்சுட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டைம் 2யுமே கையில் செய்யும்போது ஹேண்டில் பண்ணிக்கலது அப்படின்னா நீங்கள் ஒரு பின் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா மெஷினோட டேக்கப் லிவர் கீழே நீங்கள் அதாவது புட்டில் வச்சுட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் மெஷினில் இப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். டேக்கப் லிவரில் அதாவது புட்டில் மெட்டீரியலை வச்சுட்டு நான் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு மட்டும் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் ஃபேஸிங் எதுவுமே நெக்லைனில் கொடுக்கல. 1/2 இன்ச்சு இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் வந்து குட் சைடு அப் சைடு வச்சுக்கோங்க. ஸ்லீவை இந்த மாதிரி 2ஆக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட் அண்ட் ஸ்லீவோட அதாவது ஷால்டர் பாயிண்ட்டோட அளவில் கரெக்டாக சென்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்வ் 2ம் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கனால ஸ்லீவோடதெல்லாம் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு 1 இன்ச் கேப்பில் தான் தைக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக நான் வந்து பிடிச்சிருக்கேன். மறுபடி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்லீவாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது வந்து நீட்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம தைக்க முடியாது. ஒரு நீட்டாகவே நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் அதோட ஆப்போசிட் டிரெக்ஷன்லையுமே கரெக்டாக ஸ்லீவோட அதாவது ஷோல்டர் பாயிண்டில் வச்சுட்டு டபுள் டேக் பண்ணுங்கள். த்ரெட் லாக் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டிச் போகலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக த்ரெட் லாக் பண்ணிவிட்டு இதுலேயுமே பாருங்கள் ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக என்னால் வைக்க முடியுதோ அந்த அளவு எழுதி மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் கொஞ்சம் தூரமாக. ஸோ ஸ்லீவ் எப்போவும் ஸ்டிச் பண்ணும்பொழுது கண்டினியூவாக பின் பண்ணவோ கண்டினியூவாக இழுத்து பிடிக்கவோ செய்யாதீங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இழுப்பட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி மற்ற பக்கமும் நம்ம கரெக்டாக இதில் ஒரு பக்கத்துக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி இதோட மற்ற பக்கமும் நம்ம மற்ற ஸ்லீவையும் இதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்குன்னா நீங்கள் லைட்டாக அதை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து ஷோல்டர் நம்ம நான் இன்னும் இதுக்கு ஃபேஸிங் ஸ்டிச் பண்ணல, ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சென்டர் லைன் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். த்ரெட் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூவாக ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு த்ரெட் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக மெட்டீரியலை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு கொஞ்சம் தூரம்
இதில் ஸ்லீவ் நான் தைக்கிறது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் தூரமாக. ஏன்னா கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஸ்லீவை விட ட்ரெஸ் அதிகமாகலாம், ட்ரெஸ் பார்ட்டோட அளவை விட ஸ்லீவ் அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வரும். ஸோ எப்போ ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக ½ இன்ச் லென்த்தில் கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சாரீ ப்ளவுஸில் காலர் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீவ் ரெண்டும் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டரும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணியாச்சு. காலர் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். காலரோட அளவு வந்து நான் 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சஸ் இருக்குது. இதிலேருந்து இந்த பாயிண்ட் என்ன உயரம் வந்து 1.25 இன்ச் இருக்குது. நான் அயர்ன் பண்ணி அவுட்லைன் ஃபுல்லாகவே ½ இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் பீஸ்க்கு இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கலாம். மற்றது பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது. இந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக பேப்பர் ஸ்டிஃப் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதோட ½ இன்ச்சு தையல் இடைவெளிக்கு தான் நான் கரெக்டாகவே வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டில் டேக் பண்ணிக்கலாம். ஃபேஸிங்கோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ½ இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. ½ இன்ச் வந்து தையல் இடைவெளி கம்பல்சரி கிடையாது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருந்து நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாலே தாராளமாக போதும். ஸோ இதிலெல்லாம் கட் மார்க் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எக்ஸஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4 இன்ச்சு தாராளமாக போதும், ½ இன்ச்சும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன அளவு நீங்கள் மெட்டீரியலுக்கு மேனேஜ் பண்ணி வெட்டுறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணாலே காலரோட பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸிங் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். யார் வேணாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், நீட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம செகண்ட் ஃபோல்டிங் வந்து கஷ்டப்பட்டு மடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபேஸிங் ஸோ காலர் இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து பேக் சைடோட சென்டரையும் இந்த மாதிரி ஃபோல்டில் இருக்கிறதுனால நான் ஈஸியாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடோட பீஸ் நான் காமிக்கிறேன். இதுதான் பேக் சைடோட அளவு, இது வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக் சைடோட ஷோல்டர், ஃபேஸிங்கோட ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக பேக் சைடுக்கு மேலே நான் ஃப்ரண்ட்டோட ஃபேஸிங் வந்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து ½ இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நான் இதில் காமிக்கிற மாதிரியே. ஸோ ½ இன்ச்சு தான் நம்ம தையல் இடைவெளி இதுக்கெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ ½ இன்ச்சு தாராளமாக போதும். ½ இன்ச் ரெண்டையுமே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அவுட்லைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். ராங் சைட், ஃபேஸிங்கோட ராங் சைடு ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண லைனை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக ½ இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டோடது, லெஃப்ட் சைடு ஃபேஸிங் ஃப்ரண்ட்டோடது. இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் லைன் ஒன்று கண்டினியூவாகவே கொடுங்க இந்த மாதிரி. ஸோ மறுபடியும் நான் இந்த பக்கம் வரும்பொழுது ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எட்ஜிலேயே ஸ்டிச் லைன் ஒன்று கொடுங்க. கர்வ் ஷேப், பேக் சைட் கர்வ் ஷேப் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட்டட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் ½ இன்ச்சு சிங்கிள் ஃபோல்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மெத்தட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு 2 ஃபோல்டு ஒரே நேரத்தில் மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதாவது பிகினர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈஸி மெத்தட். பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம பேக் சைட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடோட குட் சைடு வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க, அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே. அண்ட் காலர் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பேக் சைடோட சென்டர் பாயிண்டில் காலரோட சென்டர் பாயிண்ட்டையும் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பேக் ஃபேஸிங் கரெக்டாக ஷோல்டர் வச்சுட்டு இந்த மாதிரி சரி பாதியாக மடிச்சுட்டு சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரே சென்டர் பாயிண்ட்டெல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து டக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் மூவ் ஆகாது. ஸோ பாருங்கள் காலர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லேயர் 2-3 வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது அடியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. செகண்ட் காலர், தேர்ட் வந்து ஃபேஸிங் இந்த மாதிரி ½ இன்ச். பாருங்கள் கொஞ்சமாக காலர் இப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஃபேஸிங், நான் மறுபடியும் நம்ம வந்து ஃபேஸிங் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு
1/2 inch. ஸோ காலர் வந்து ஆஃப் காலர் அப்படிங்கிறதுனால இதோட முடிஞ்சது. நம்ம வந்து கண்டினியூவாக ஃபேஸிங்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் பார்ட் வந்து ராங் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஆஃப் காலர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. எகைன் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து எகைன் இதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக. அண்ட் ரெண்டாவது தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுதும் த்ரெட் லாக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலர் ப்ளவுஸ் பீஸ், அதுக்கப்புறம் காலர் லைட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக என் ஃபேஸிங். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிறத ப்ளவுஸ் பீஸ் கரெக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து காலர் இருக்குது, ஸோ காலர் கரெக்டாக வச்சுக்கணும். தேர்ட் வந்து ஃபேஸிங். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனோடது. காலர் பாருங்கள், இதுவும் நம்ம ஆஃப் காலர் அப்படிங்கிறதுனால இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம வந்து ஃபேஸிங் நம்ம வித்தவுட் காலர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். இது காலர் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் எப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நார்மல் சாரி ப்ளவுஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 1/2 inch கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான், அதாவது ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் காலர் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி காலர் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கட் மார்க் நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக நீட்டாக ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா எந்த நெக் பேட்டர்ன்னாலும் ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே நம்ம போடுற கட் மார்க்கில் தான் நம்மளோட நெக்லைன் நம்ம என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு டர்ன் பண்ணும்போது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட் மார்க் நான் போடுற மாதிரியே கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. என் கட் மார்க் நான் போடும்போது நிறைய தடவை ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித்தவுட் ஸ்டிச்சிங் லைன் டச் பண்ணாமல், அதாவது ஸ்டிச்சிங் லைன்ஸ் டச் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக கட் மார்க் போடுங்க இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நீங்கள் போடும்பொழுது நீட்டாகவும் இருக்கும். நல்லா நீங்கள் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் நீடலால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் நெக்லைன். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிவிட்டேன். நான் ஆல்ரெடி ஆஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் சேம் நான் வந்து ஆல்ரெடி ஸ்லீவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மெத்தடில் தான் வந்து நான் இதையும் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், கீழே ஒரு பாயிண்ட் ப்ளவுஸில் அண்ட் மேலே ஃபேஸிங். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ண எழுது என்னன்னு கேட்டால், நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபேஸிங் வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் கட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டிரெக்டாகவே இந்த மாதிரி சொம்பு தையலால் தைக்கலாம். ஸோ இது தைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபுல்லாக 2 தடவை மடித்து செய்ய வேண்டியதாகும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்ட்டில். அதனால வேண்டி நம்ம ஃபஸ்ட்டுக்கே ஃபேஸிங் வந்து ஒரு தடவை மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கார்னர் பாயிண்ட். நான் அவுட்லைன் வந்து நெக்லைன் ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஃபேஸிங்கோட அவுட்லைன் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கிறதுனால இதே ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் சொம்பு தையல். ஸோ ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தையல் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்விசிபிளாக இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இதே வந்து மிஷினில் தைச்சிட்டிங்கன்னா சாரி ப்ளவுஸில் நம்ம மிஷினில் தைச்சதுக்கப்புறமா நீட்டாக இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணம், நல்லா இன்விசிபிளாக இருந்தால் இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்லைன் அண்ட் காலர் இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சைட் ஸ்டிச்சிங் காமிக்கிறேன். ஸோ இது வந்து த்ரெட் லாக் பண்ணுறேன். த்ரெட் லாக் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் சைட் ஸ்டிச்சிங் நான் இதில் மார்க் பண்ணியிருக்க அளவின் படி ஃபுல்லாகவே ஸ்லீவ் சைடு, அதுக்கப்புறமா அதாவது பிரெஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட் இது எல்லாமே 1.5 inch நீங்கள் சைட் தாராளமாக தைக்கலாம் என்னோடய கல்குலேஷன் படி. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு வந்து கல்குலேஷன் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி கல்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது சைட் ஸ்டிச்சிங். அண்ட் நான் இதில் வந்து எக்ஸஸ் மசில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். அதாவது ஆர்ம் ரவுண்ட் கிட்ட பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு தைக்கும்பொழுது ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறீங்க. 5 3/4. ஸோ இந்த மாதிரி 5 3/4 மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் இந்த இடத்துல வந்து 1.5 inch. ஸோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் பப்ளின் வந்து ஒரு சிலது இழுப்படும், மறுபடியும் வாஷ் பண்ண ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 inch டிரெக்டாக வந்து சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் 1.5க்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்லீவோட 1/2 inch ப்ளவுஸோட, அதாவது ஸ்லீவ் பக்கம் தான் இருக்குது.
சைடு வேஸ்ட் லைனும் நான் வந்து 1.5 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சைட் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். போத் சைட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிட்டோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் 2 பக்கமே சைடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தெரியலை, ஒரு ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணி சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 4-5 தடவை நம்ம போட்டு அளவு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா டிரெக்டாகவே நீங்கள் வந்து உங்களோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டை வந்து ஸ்லீவாக இருக்கட்டும், பிரெஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் மார்க் பண்ணி அந்த லைனை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே கண்டிப்பாக வராது. பர்ஃபெக்ட் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக வரும். ஸோ இது வந்து ப்ளவுஸோட பார்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸிங் தைச்ச மாதிரி பாருங்கள் 1/2 இன்ச் ஒரு தடவை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச். ஸோ இந்த 1/2 இன்ச் மூலையே இப்படி 1/2 இன்ச்சு நான் மிஷினில் தைக்கிறேன் அப்படின்னா 2 ஃபோல்டு பண்ணுவோம். ப்ளவுஸ்க்கு வந்து ஹைட் இது நார்மல் வித்தவுட் ப்ராக்கெட் அப்படிங்கிறதுனால ஹைட் வந்து 1/2 இன்ச் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு தடவை இந்த மாதிரி நான் மடிச்சுட்டு வந்து மெஷினில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் கரெக்டாக 1/2 இன்ச். இந்த டாட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு தைங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எக்ஸஸ் பார்ட் வந்து இந்த மாதிரி ஹுக் பட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸோட பார்டர். இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் வச்சு நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் கரெக்டாக நான் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சொம்பு தையல் தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸோட பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் பார்டர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபேஸிங் செகண்ட் ஃபோல்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ப்ளவுஸோட பார்டர். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கண்டினியூவாக இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டினியூவாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.